இந்த லட்டை தான் நம்ம சாப்பிட்டோமான்னும் போது அது நினைக்கும் போது ஒரு கொமட்டுது. லட்டு தமிழ்நாட்டுக்காரர் லட்டை கொடுக்க முடியாங்க. முஸ்லீமாகட்டும் கிறிஸ்துவாகட்டும் எல்லாமே கிட்ட அரசியல் ரீதியாக கோயில் மேலே போய் நீங்கள் அதிகாரம் பண்ணாதீங்க. அவங்க குடும்பத்துக்கு இது நல்ல விஷயம் கிடையாது. இது கடவுள் கண்டிப்பா தண்டிப்பாரு. இது பார்க்க எடுத்துட்டு வராங்க. இந்த ஏதோ கெஞ்ச மாதிரி அதுவும் கீழே கிடக்குது பாக்குறோம் நாங்க இந்த இடத்துல. திருப்பதி ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ தரிசனத்துல ரொம்ப போட்டு நசுக்கி பிழிஞ்சு ஒரு இடத்துல ஒரு ரெண்டு ஹவர் நிக்க வைக்கிறாங்க. சுமார் இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமா திருப்பதி லட்டில் வந்து நான்வெஜோட என்ன கலக்கப்படுறதுன்னு எல்லாம் சொல்லுகிறாங்க. அதனால் அரசியல் ரீதியாக அதை வந்து நீங்கள் வெளிநடத்தாதீங்க. ஒரு சாமி விஷயத்தை சாமி விஷயமா பாருங்க. எந்த ஒரு காலத்தில் அந்த மாதிரிலாம் பண்ண எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. யாராலும் அந்த சான்ஸே இல்லை. அது பண்ணவே முடியாது. அதை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் இது பண்ண போகாதுங்க. இது சேர்ந்து கோயிலுக்கு வந்து எல்லா பக்தரும் எல்லா ஜாதி மதம் எல்லா பாக்ஸக்காரும் வராங்க. எந்த ஒரு முஸ்லீமாகட்டும் கிறிஸ்துவாகட்டும் எல்லாமே கிட்ட ஒரு கோயில் மேலே போய் ஒரு சர்க்கார் ரீதியாக நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அரசியல் ரீதியாக கோயில் மேலே போய் நீங்கள் அதிகாரம் பண்ணாதீங்க. ஒரு திருப்பதிக்கு வந்துக்கிறோன்னாக்கா எல்லா ஒரு ஜாதி மதம் எல்லாம் சேர்ந்து வராங்கனாக்கா எல்லாருக்கும் நல்லதாகணும். இந்த உலகம் வாழ்றதுக்கு கடவுளால தான். அந்த கடவுளை வெளியே எடுத்துருங்க. யார் மேலேயும் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க கேட்டுக்கொள்கிறேன். பேர் பிரபுன்ட்டு. பேர் பிரபு. பெங்களூர்லேருந்து வந்துருக்கிறோம், கர்நாடக மாநிலத்தில். ஸ்ரீதர், நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த லட் இஷ்யூ நான் ட்ரெயினில் நேற்று வரப்போ தான் பார்த்தேன். நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தெய்வீகமாக இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு இங்கே வந்து எல்லாத்துக்குமே போய் கேட்குறது, பக்தர்கள் முதல் கேட்குறது பார்த்தீங்கன்னா பிரசாதம் தான் கேட்குறாங்க. அதை கொண்டு போய் கொடுக்குறதுல வந்து இந்த மாட்டு கொழுப்பு இந்த ஃபிஷ் ஆயிலெலாம் கலந்துருக்குது அப்படின்னு கேட்குறப்ப வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இப்போ கரண்ட் கவர்மெண்ட் இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் உண்மையாக கரெக்டாக கோர்ட் நடவடிக்கை எடுத்து இது அக்யூஸ் வந்து யார் இது குற்றவாளிகளோ அவங்களை கட்டாயமாக நீதிமன்றம் தண்டிக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான் பக்தர்கள் சார்பாக. பேர் வேல்சாமி, ஊர் மரடி குறிச்சி, தென்காசி தாலுகா, வாசலூர் சட்டசபை தொகுதி, வாசலூர் ஒன்றியம். இது அங்கே இருக்கோம். அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். ஆனால் திருப்பதியில் வந்து லட்டு கேட்டால் லட்டே கொடுக்க மாட்டாங்க. இப்போ எத்தனை கவுண்டர் 9 கவுண்டருக்கு போய் 9 மணி நேரம் நின்றுட்டு வந்திருக்கோம். லட்டு காடை கொடுத்தா தெலுங்கில் பேசி போச்சு இருக்காங்க. லட்டு தமிழ்நாட்டுக்காரர் லட்டே கொடுக்க மாட்டாங்க. சிவகுமார், தமிழ்நாடு, வந்தவாசி. லட்டில் இப்போ நாங்கள் புனிதமாக பக்தர்கள் அனைவரும் புனிதமாக மதிக்கிற இந்த லட்டு நாங்கள் பிரசாதம்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் திருப்பதி லட்டுன்னா அவ்வளோ மகிமையாக வாங்குறாங்க. விரும்பி இப்போ திருப்பதி போய் வந்தியாப்பா லட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பேற்பட்ட லட்டில் மாட்டும் கொழுப்பும் மீன் எண்ணெயும் கலந்துருக்கிறதா ஒரு இது வந்திருக்கு. அது நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த புனிதமான லட்டில் இதெல்லாம் கலக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரில. ஆனால் பக்தர்கள் புனிதமாக நம்பி இந்த லட்டை மறுபடியும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் மறுபடியும் தவிர்க்கணும்னு நாங்கள் நிர்வாகத்தையும் அரசையும் கேட்டிருக்கிறேன். மேலும் பெருமாளுடைய மகிமை கூடிக்கிட்டு தான் இருக்குது. இது சிறப்பாக இருக்குது. இந்த வகுந்து போன பக்தர்களுக்கு மேலும் மேலும் நம்பிக்கை விட்டு இருக்குது. நான் தேவராஜ். நான் மாதம் இங்கே வரேங்கண்ணா. இப்போ இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. மாதம் நம்ம இதை தான் நம்ம சாப்பிட்டோமா, இந்த லட்டை தான் நம்ம சாப்பிட்டோமான்னும் போது அது நினைக்கும் போது ஒரு கொமட்டுது. நான் பெருமாளுக்கே இந்த சோதனையா, கடவுளுக்கே இந்த சோதனையா, இதெல்லாம் இப்போ இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மனநிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இது தயவுசெய்து எதில் நீங்கள் விளையாடுறீங்க. நான் இந்த மாதிரி கடவுள்கிட்ட இந்த மாதிரி விளையாடாதீங்க. நான் இது வந்து நல்லதுக்கு கிடையாது. இது ஒரு சாமி பிரசாதத்தில் இந்த மாதிரி ஒரு கலப்படம் போது அது ஒரு அருவருப்பான தகுந்த இது அவங்க குடும்பத்துக்கு இது நல்ல விஷயம் கிடையாது. இது கடவுள் கண்டிப்பா தண்டிப்பார். இது இனிமேலும் இந்த மாதிரி எதுவும் நடக்காம இங்க இருக்கிற நிர்வாகிகள் கண்ணு கருத்தமா நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உண்மையான நல்ல அருமையான பழமை வாய்ந்த அந்த பிரசாதம் இப்போது கிடைக்கிறது கிடையாது. அந்த பழைய லட்டு எங்களுக்கு மறுபடியும் கிடைக்குமான்ற நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த பழைய பிரசாதம் பழைய லட்டு எங்களுக்கு கிடைக்கணும். என் பேர் சுமதி. நான் சென்னையிலேருந்து தண்டைப்பேட்டிலேருந்து வரேன். நாங்கள் மாதம் திருப்பதிக்கு வருவோம். இங்கே வர்றதே எங்களுக்கு ரொம்ப ஒரு பாக்கியமாக நினச்சி வருவோங்க. ஆனால் எவ்வளோ ஜனத்திலேயே கஷ்டப்பட்டு கால் வலியோடு போனால் அந்த 5 நிமிஷம் தான் தரிசனம். எங்களுக்கு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான். ஆனாலும் ஒரு பெருமாளுக்காக ஆனால் அங்கே லட்டு பிரசாதத்தில் இப்படி ஒரு கலந்து வைப்பாங்க, நான்வெஜ் கலந்துன்னு கேட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அது அந்த அதிர்ச்சியில் இன்னும் எங்களுக்கு தாங்க முடியல. குழந்தைங்க சாப்பிட்ருக்காங்க, பிராமின் சாப்பிட்ருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப கடவுளோட பக்திக்காரங்களாம் சாப்பிட்ருக்காங்க. ஒரு காலிஃப்ளவர் இந்த இடத்துல அலோடு கிடையாது.
அப்படி இருந்தது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ காலிஃப்ளவர் இருக்கு. சரி இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இன்னொன்று இங்கே டம்மு நானே பார்த்தேன், மேலே ஒருத்தர் வந்து ஒரு ரூம்ல இருக்காரு, மாலையெல்லாம் போட்டுக்காரு, அந்த டம் அடிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் எப்படி இங்கே மேல் திருப்பதியில் அலோடு இருக்குன்னு தெரியல. பார்க்க எடுத்துட்டு வராங்க, இந்த ஏதோ கெஞ்ச மாதிரி அதுவும் கீழே கிடக்குது பார்க்குறோம் நாங்கள் இந்த இடத்துல. திருப்பதி ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ இனிமே பழைய திருப்பதி மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த இடத்துக்கு. இன்னொன்று சாம்பார் சாதமே போடுறாங்க, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும். 3 வேளையும் சாம்பார் சாதம், 2 நாள் ஆனாலும் அதே சாம்பார் சாதம் தான் போடுறாங்க. கொஞ்சம் மாற்றி மாற்றி சாப்பாடு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். வர பத்திரம் சாம்பார் சாதமே சாப்பிட்டா வயிறு என்னத்துக்காகும். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் ஜனங்களை கொஞ்சம் அடைக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். குழந்தைங்களே வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ குழந்தைங்களை தூக்கி வச்சுன்னு உள்ள சாப்பாடுலாம் தராங்க தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு அவர் கணக்கில் உள்ள குடோனில் போக 12 ஹவர் ஆகுது, சாமி தரிசனம் பார்க்க 12 ஹவர் ஆகுது. எல்லாரும் வசதியானவங்க கிடையாது. 300 டிக்கெட்னா ஓரளவுக்கு போகிறாங்க. ஃப்ரீ தரிசனத்தில் ரொம்ப போட்டு நசுக்கி பிழிஞ்சு ஒரு இடத்துல 1 ஹவர் 2 ஹவர் நிற்க வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இப்போ வந்திருக்க சிஎம் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இது எங்களோட வேண்டுகோளா சொல்றோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.